நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. ராமநாதபுரத்தை சேர்ந்த எங்கள் அன்பு உடன்பிறப்பு அருமை அண்ணாச்சி டிவி ஜித் டிவி. ஓ என்ன பேருமா? ஜித் டிவி. ஓ நீங்க அருமையா சொல்றீங்க. சரி, அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஆமா மற்றுமுள்ள எல்லா பொதுமக்களுக்கும் சரி தென்காசி மாவட்டம் ஆமா பாவூர் சத்திர அருகாமையில் உள்ள சரி சிவகாமிபுரத்தை சேர்ந்த சிறப்பு ராஜலட்சுமி விலிசை கலைஞர்களாகிய நாங்கள் ஆமா உங்கள் அத்தனை பேருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சபாஸ். நாங்கள் பாடுகின்ற பாட்டிலோ சொல்லுகின்ற கதைகளிலோ சொற்குற்றம், பொருள் குற்றம், தாள குற்றம், மேல குற்றம், கதை குற்றம், சரி எந்த குற்றங்கள் இருந்தாலும் ஏதேனும் இருப்பினும் சரி தங்கள் பிள்ளைகள் ஒரு தவறு செய்தால் அதை எப்படி மன்னித்து ஆதரிப்பீர்களோ சரி நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் தான். ஆமா அதே போல் எங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுத்து சரி எங்களுக்கும் நல்ல மரியாதையோடு ஆமா நாங்கள் உங்கள் மீது அவ்வளவு பாசத்தோடு பண்போடு நாங்கள் 7 பேர்களும் உங்கள் மீது அவ்வளவு பாசத்தை நாங்கள் அமைத்து வைத்திருக்கின்றோம். சரி ஐயா பூசாரி ஐயா அவர்கள் சொன்னார்கள், கதை எனக்கு அனுப்பினார்கள். ஐயா ராக்கப்பன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், என்னம்மா கோயில் அத்தாகர் அவர்கள் சொன்னார். சரி அம்மா நாங்க கோயில் கதை ஒன்று அனுப்புறோம், அது மெமரி கார்டு ஒன்று அனுப்புறோம், நீங்க அதையும் போட்டு பாருங்கன்னு சொல்லி சரி சரி எங்கள் கதைகளில் சொற்குற்றம், பொருள் குற்றம், தாள குற்றம், மேல குற்றம் ஏதேனும் இருப்பினும் ஆமாமா அதை தாங்கள் பெற்ற பிள்ளை போல் தயவு காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சரி எங்களுடைய இசை நிகழ்ச்சியை நீங்க துவங்குகிறோம். சிறப்பு. நாங்களும் நம்ம ராஜபாளையத்தை சுற்றி எல்லா ஊர்களுக்கு வந்திருக்கிறோம். ஆமா இந்த ராக்காட்சி அம்பாளுடைய ஆலயத்துல பாடவில்லை முடியவில்லையே என்று இத்தனை நாட்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஏமா அது நம்ம நினைக்க கூடாது, அந்த ராக்காட்சி அம்மா நினைச்சா மட்டும்தான் முடியும். அவளும் நினைக்கணும், நாங்க அவளை தேடிக்கிட்டே இருந்தோம். சரி இந்த ஆண்டு பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஊர் பொதுமக்களுக்கும் இவ்வூர் மக்களுக்கும் மற்றுமுள்ள எல்லா மக்களுக்கும் சரி எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ராக்காட்சி அம்மனுடைய திருக்கதைகளால் எந்த வரையிலும் உங்கள் மத்தியிலே பாட இருக்கின்றோம். சிறப்பு சிறப்பு மிக சிறப்பு. அந்த அதே பார்வதியோ ஏ அப்பனாரே ஈஸ்வரரோ 30 முக்கோடி தேவர்களோ ஏ தேவர்களோ அசுரர்களோ அன்முகனோ அருத்திரனோ இந்திரனோ சந்திரனோ அகசியரோ புலசியரோ அமர்ந்திருக்கோ வேளையிலே ஆதிவள்ளி கைலாசகிரி பர்வதத்தில் யார் யாரெல்லாம் கொலுவிருக்கிறார்களே? யார் யாரெல்லாமா? ஆதி பகவானும் அம்மை உமையவளாகி பார்வதா தேவியும் 30 முக்கோடி தேவுக்கள் 48,000 கோடி ரிஷிதபோதனர்கள் கம்புருடர் கணநாதர் கிண்ணரி நாதர்கள் சரி சித்தர் வித்தியாதரர் கொங்கர் வங்கர் மாளுபேர் சாளுபேர் மல்லவேர் வல்லவேர் கிங்கரர் அடியவர்கள் நான் முகன் ருத்ரன் பரமா விஷ்ணு இந்திரன் சந்திரன் சரி அதாவது எல்லோரும் கைலாசத்தில் இங்கே அவர்கள் இப்படி இருக்கும் போது கைலாசகிரி பர்வதத்திலே பார்வதி பகவான் பக்கத்தில் சரி கோடான கோடி மக்கள் தேவாதி தேவுக்கள் மூவர்கள் அத்தனையும் அப்படி அமர்ந்திருக்கிறார்கள். ஆமாம் கொலுவிருக்கிறார்கள். இங்கே இவர்கள் இப்படி இருக்க ஆமம்மா ஒரு நாடானது எப்பேற்பட்ட நாடு என்று கேட்ட பேர்பட்ட நாடம்மா நாட்டிலேயும் நல்ல நாடு நாடு அம்மா கோடை மாலை ஒளியோ நாடு காய குளிர்ந்ததன்றல் வீசோ நாடு அம்மா இஞ்சி பெஞ்சி போகோ நாடு வாசி மலரோ நாடு அந்த மலையாள தேசத்திலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து சன்னல் விளையும் நாடு கதலி குலை வழகோ நாடு இஞ்சி பெஞ்சி விளையோ நாடு இருவாசி மலரோ நாடு அதை நாடானது
3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளையும் நாடு. ஆமா. இஞ்சி மிஞ்சி பொங்கு நாடு இருவாட்சி மலரு நாடு. ஆமாம்மா. நாட்டை இவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காங்க பாருங்க. சரி. மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்ததாம். ஆமா. நம்ம நாட்டுல பூலோகத்துல சரி செந்தமிழ் நாட்டுல ஆமா மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்தது. சரி மாதம் 3 மழை பொழிந்து சரி வருடம் 3 பூ யாருக்கெல்லாம் விளைந்தது? யாருக்கெல்லாம் தெரியுமா? யாருக்கெல்லாமா? வேதம் ஓதக்கூடிய பிராமணருக்கோர் மலை. சபாஸ். கற்பு நிலை தவறாத மங்கைக்கோர் மலை. சரி. நீதி நெறிமுறை தவறாமல் செங்கோல் புரிந்த மன்னருக்கோர் சரி ஓடு. அப்படி 3 மாதம் 3 மழை பொழிந்து சரி வருடம் 3 பூ விளைந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு மலையாள தேசத்திலே ஒரு மன்னன் ஆண்டு வருகிறார். சரி மன்னனும் மன்னனுடைய மனைவியுமாக இருவருமாக கணவனும் மனைவியுமாக ஆமாம்மா மன்னவரும் அங்க தேவியரோ தேவியரோ மகிழ்ந்து கூடி வாழ்ந்தோ வாராரே. மன்னவரோ தேவியரோ மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வாராரே. மலையாள தேசத்திலே அவர்கள் முதுகல்லைமாய் வாழ்ந்து அப்படி வாழ்ந்து வேறு நாளையிலே அந்த மன்னாதி மன்னனுக்கு தாயே ரங்காச்சி அம்மா உன் கதை என்னால பாடுறதுக்கே பெயரை சொல்வதற்கே என் உடம்பெல்லாம் சிலுக்குது, என்னால பாட முடியல. சரி என் ஆவிலே குடியிருந்து ஆமாமா. அதாவது நான் உன்னுடைய ஆலயத்திற்கு வந்து எத்தனையோ கோயில்கள்ல பாடி இருக்கிறோம். சரி இருந்தாலும் உன்னுடைய அருளை போல உன்னுடைய பொறுமையை போல நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஆமாமா. வந்திருக்கின்ற மக்களுக்கும் சரி பாடுகின்ற கலைஞர்களுக்கும் ஆமா எந்த ஒரு குறையும் இல்லாமல் சரி நினைத்த காரியத்தை நிறைவேற்றி ஆமாமா எல்லா மக்களுக்கும் எல்லா செல்வங்களையும் நீ கொடுத்து கொண்டு இருப்பது போல் இன்னும் கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் தாயே ராக்காச்சி அம்மா. சரி மலையாள தேசத்திலே மன்னன் ஆண்டு வருகிறார். மன்னனுடைய மனைவி ஆமா மன்னவர் தேவியரும் மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வருகிறார்கள். கொண்டவரும் தேவியரும் குதூகலமாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் சரி அந்த மன்னாதி மன்னனுக்கு ஆமாம்மா சொத்தங்கால குறைவும் இல்லை, சுகத்தால தாட்சி இல்லை. மாடு இருக்கு மாடு இருக்கு அதுக்கு வந்த வீடு இருக்கு இருக்கு சுகம் இருக்கு அழகுக்கு நாடு இருக்கு. இத்தனையோ தான் இருந்தோ இத்தனையோ தான் இருந்தோ கவலை தோடுதையா. இத்தனையோ தான் இருந்தோ இத்தனையோ தான் இருந்தோ மனக்கவலை தோணுதையா. பாலால குறைவும் இல்லை, பாக்கியத்தால் தாழ்வு இல்லை. அத்தனையும் தான் இருந்து இந்த ஒரு கவலை அது பெருங்கவலை தோணுதையா. பார்த்துட்டாள மனைவி அவள் என் கணவா ராஜமானா எனக்கு வைத்த பிராணநாதா என்ன பாவம் செய்தோமையா என்ன பாவம் செய்தோமையா. என்ன பாவம் செய்தோமையா என்ன பாவம் செய்தோமையா எதனாலே குழந்தை இல்லை. நமக்கு நாடு இருந்து என்ன செய்ய சாமி, நகர் இருந்து என்ன செய்ய சொத்து இருந்து என்ன செய்ய சுகம் இருந்து என்ன செய்ய. பிள்ளை இல்ல கவலையது பிள்ளை இல்ல கவலையது கவலை தோடுதையா. பிள்ளை எல்லாம் கவலையதே பிள்ளை எல்லாம் கவலையதே பெருங்கவலை தோணுதையா. சாலையில நிற்குமாரோ என் கணவா ராஜமன்னா சாதிக்குமாரோ யாரு செய்த தீவினையோ சாதிக்காயும் கையலை நாசனத்தோட சேரலையே. சாதிக்காயும் கைப்பதப்போ சாதிக்காயும் கைப்பதப்போ சனத்தோட சேர்வதப்போ சாதிக்காயா காய்ப்பதெப்போ சாதிக்காயா காய்ப்பதெப்போ சனத்தோட சேர்வதெப்போ.
எங்கடவாராஜ மன்னா ஏழைக்காய்க்குமாரோ யாரு செய்த தீவினையோ ஏழைக்காயும் கைகளை நாம கிணத்தோட சேரலை ஏழைக்காயும் கைப்பத போ ஏழைக்காயும் கைப்பத போ கிணத்தோட சேர்வத போ ஏலக்காயா காய்ப்பதை போ ஏலக்காயா கிணத்தோட சேர்வதை போ கொல்லையில நிற்குமாரோ எங்கடவாராஜ மன்னா எனக்கு வைத்த பிராணநாதா கொல கொலையா காய்க்குமாரோ யாரு செய்த தீவினையோ கொல கொலையா காய்க்கலை நான் குலத்தோட சேரலையே கொல கொலையா காய்ப்பத ஏ சாமி கொல கொலையா காய்ப்பத போ குலத்தோட சேர்வத போ கொலை கொலையா காய்ப்பதை போ கொலை கொலையா காய்ப்பதை போ குளத்தோட சேர்வதை போல் நாலு மரத்தோப்பதிலை எங்கடவாராஜ மன்னா நடுமரமோனாரே யாரு செய்த தீவினையோ நாலு மரம் காய்த்து நிற்க நாலு மரம் காய்த்து நிற்க நான் நடுமரமோ மலடாரே சாமி நாலு மரம் காத்திருக்கே நாலு மரம் காத்திருக்கே நான் ஒருத்தே மலடாரே கண்ணு நல்ல புளிய மாறோ எங்கடவாராஜ மன்னா கவரோடி காய்க்குமாரோ யாரு செய்த தீவினையோ கண்ணிலையும் காயாமல் கண்ணிலையும் காயாமே கவரோடி கண்ணிலையோ காயாம கண்ணிலையோ காயாம சாமி எனத்தோட என்ன செய்ய அதே பெஞ்சி நல்ல புளிய மாறோ எங்கடவாராஜ மன்னா பின்னலோடும் ஆலமாறோ யாரு செய்த தீவினையோ பிஞ்சில காயாமல் சாமி பிஞ்சில காயாமே பின்னலோடி என்ன செய்ய பிஞ்சியிலே காயாம பிஞ்சியிலே காயாம பின்னலோடு என்ன செய்ய குறுக்கடைத்து எங்கடவாராஜ மன்னா அழகு சம்பா நட்டு வைத்தேன் யாரு செய்த தீவினையோ ஆற்று தண்ணீர் வந்த ஆற்று தண்ணீர் வந்த நான் அழகு சம்பா வாடுறேனே ஆற்று தண்ணீர் வந்த மட்டே ஆற்று தண்ணீர் வந்த மட்டே அழகு சரா என்ன செய்ய மன்னனுடைய மனைவியானவள் சரி குழந்தை இல்லை என்று கணவனிடத்திலே அழுது புலம்புகிறார் ஆமாம் குழந்தை செல்வம் இல்லை என்று அழுந்து புலம்புகிறாள் அதான் அந்த காலத்துல பெரியவர்கள் சொன்னாங்க என்னம்மா பிள்ளைகள் பெற்று கெட்டு போன வீடுமல்ல மழை பெய்ந்து கெட்டு போன பூமி இல்லைன்னு சொன்னாங்க அதான் சரி அதனால தம்மா அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் 15 பிள்ளைகள் 20 பிள்ளைகள் 25 பிள்ளைகள் இருந்தாங்க சரி அந்த காலம் அசராம வளர்த்தாங்க ஆமா இப்போ ஒரு வீடு ஒரு மரம் ஒரு மனைவி ஒரு பிள்ளை சரி அதாவது எல்லாமே ஒண்ணு சரி என்னம்மா எல்லாமே ஒண்ணு ஒரு மரம் ஒரு வீடு ஒரு மனைவி ஒரு பிள்ளை அப்போது அந்த மன்னன் சொல்லுகிறார் அம்மா என்னம்மா அதாவது பிள்ளைகளன்னு சொல்லி அழுகிறியே சரி நான் போகாத கோவிலும் அல்ல பார்க்காத புண்ணிய ஸ்தலங்களும் அல்ல கும்பிடாத சுவாமியும் அல்ல குளிக்காத குளமும் அல்ல என் நாதாயன் கணவா ராஜமன்னா யாரோ பிச்சை என்று வந்தவரை பிள்ளை வர சொன்னதுண்டோ அண்ணோ என்று வந்தவரை அடுத்து வர சொன்னதுண்டோ ஆண்டி வர தேசிகளை அநியாயம் செய்திடவோ கொத்தை நாமல் குறைத்திட்டவோ புறமலக்கால் அழுத்திட்டவோ பட்டேர நல்லதிலை பாதரத்தான் கலந்திட்டவோ என்னப்பாவோ செய்தோமையா நாமே என்னப்பாவோ செய்தோமையா நமக்கு எதனால குழந்தை இல்லை என்ன பாவம் செய்தோம் ஐயா என்ன பாவம்
அம்மாய பெண்ணே என்னடா பிள்ளைகளன்னு சொல்லி சரி எந்த நேரம் அழுதுகிட்டு இருக்கிறியே? ஆமா, நான் போகாத கோவிலும் அல்ல, சரி பார்க்காத புண்ணிய ஸ்தலங்களும் அல்ல. ஆமாண்ணாதா, அதான் அந்த காலத்துல பெரியோர்கள் சொன்னார்கள், என்ன ஓரட்டில் வளராத பிள்ளையும் சரி ஈரட்டில் கல்லாத கல்வியும் ஆமா மூவட்டில் முடியாத விவாகமும் சரி நாலட்டில் எடுக்காத பிள்ளையும் ஆமா ஐயட்டில் சேர்க்காத செல்வமும் சரி ஆறட்டில் பார்க்காத புண்ணிய ஸ்தலங்களும் சிறப்பு ஏழட்டில் எடுக்காத சம்பந்தமும் ஆமா 8-64 அடையாத முற்றியும் முற்றியிலேன்னு சொன்னான். அதான் சரி. ஒரு குழந்தை 8 வயசுக்குள்ள அவன் வளரணும். ஆமா, அதாவது என்ன 8 வயசுக்குள்ள அந்த குழந்தை வளர்ந்தாதான் சரி வளருவா இல்ல வளர மாட்டாங்கிறது தெரியுமா? ஆமா, 16 வயதுக்குள்ள சரி பள்ளிக்கூடத்துல சென்று அந்த குழந்தை படிக்கக்கூடிய பாடங்கள் அத்தனையும் படிக்கணும். ஆமா, 16 வயதை தாண்டி விட்டால் அவனுக்கு பள்ளிக்கூடத்து ஞாபகம் வராது. வராதம்மா வராது. போஸ்டர் பாக்குற ஞாபகம் தான் வரும். தமிழ்ல எழுதிருக்கா இங்கிலீஷ்ல எழுதிருக்கான்னு பார்க்க போறோம். எந்த தியேட்டர்ல என்ன படம் ஓடுது, சரி பச்சை பெயிண்ட் கடைக்கு எப்படி போகணும்? ஆமா சரி பாத்துருவான். அது பச்சை பெயிண்ட் கிடைக்கு. ஆமா, ரோடா என்ன படம்னு பாப்பான். சரி 24 வயசுல அவனுக்கு ஒரு செல்ல கல்யாணம். ஒரே ஒரு செல்ல கல்யாணம். ஜாலியா சுற்றி திரியுத பையன் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு ஒரு கால் கட்டைய போட்டுருவாங்க. ஏ கால்ல போடணுமா இல்ல கழுத்துல போடணுமா? ஏ கால்ல போடுவையா. எதற்காக ஐயா? கழுத்துல போடுறதே கால்ல போட்ட மாதிரி தாம்மா. சரி கட்டைய போட்டாச்சா ஒரு பக்கம் நவள மாட்டான். ரெண்டே தான் சேர்த்து போட்டுறதாம. நவளை முடியாது, திரும்பி கூட பார்க்க முடியாது. எங்க நவள எங்க திரும்புவ நீ? ஒரு குடும்ப பாரத்தையே தூக்கி தலையில வச்சிருந்தா செம்மனி ஆயிசு. சரி 32 வயசுல அவன் வயிற்றுல ஒரு குழந்தை. ஆமா 32 வயசுல அவனோட வயிற்றுல ஒரு செல்ல குழந்தை. பிள்ளை இருந்தா தான் நம்ம வயசான பிறகு அந்த குழந்தை நம்மள பார்ப்பான். ஆமா, நமக்கு 40 வயசு 45 வயசுல குழந்தை இருந்தா நம்மள கம்பு ஊனுவோம். சரி குழந்தையும் நம்ம கூட சேர்ந்து கம்ப ஊனும். ரெண்டு பேருமே ஒரு கம்ப தான் பிடிப்போம். ஆமா 40 வயசுக்குள்ள சேர்க்கக்கூடிய செல்வங்கள் அத்தனையும் சேர்க்கணுமா? சரி 40 வயசு ஆயிட்டா ஆமா எனக்கு வேணும், தன் பிள்ளைகளுக்கு வேணும், பேர பேத்திக்கு வேணும்னு சொல்லி சொத்து சுகத்தை தேடி வைக்கணுமா? சரி 48 வயதுக்குள்ள பார்க்காத புண்ணிய ஸ்தலங்கள். சரி காசி, கன்னியாகுமரி, குற்றாலம், பாவநாசம், திருச்செந்தூர் வழியா ராஜபாளையம் வழியா ராக்காச்சி அம்மன் மலையை சுத்தி அம்மாள ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடணும். சரி 48 வயசுக்குள்ள நமக்கு 56 வயசு ஆகும்போது நம்ம சம்பந்தி ஆகிருவோம். 56 வயசுல சம்பந்தி ஆயிரணும். மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம், மருமக வந்துருவா, நம்ம எங்கேயும் போக முடியாது. சரி முடியாது. அது அந்த காலம். இப்ப கல்யாணம் முடிஞ்சோடனே மாமனாருக்கும் மாமியாருக்கும் வீட்டுல இடம் கிடையாது. வீட்டுல இடம் கிடையாது. டிக்கெட் எடுத்து அனுப்பியாகும். முதல்ல அவங்களை அனுப்பிட்டு தான் அவங்க வீட்டுக்குள்ள நுழையுதாங்க. என்னப்பா இப்படி சொல்லிய பயமா இருக்கு எங்களுக்கு. வேற எங்க இல்லப்பா, டூருக்கு. டூருக்கு ஆமா அனுப்பிடணும். கன்னியாகுமரி அந்த லைன்ல போய் வேண்டியதான். என்னைக்கு 64 வயசு ஆகுதுன்னு பார்க்கணும். சரி யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம பிசாம போயிடணும். விசா எடுத்து போயிடணும். விசா எடுத்துடணும். அதுக்காக 64 வயசுல சாக சொல்லல. சரி 64 வயசுல இறந்தானா நமக்கு புத்தி கிடைக்குமா? ஆமா. அதுக்கப்புறம் பேரங்கிட்ட 2, பேத்திக்கிட்ட 2, மருமகிட்ட 2. சரி 2. ஆமா எல்லாத்துக்கிட்டையும் கேள்வி கேட்கணும். வந்தது போனதெல்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் பதில் சொல்லி ஆகணும். எங்கம்மா பதில் சொல்ல. ஆமா அதுபோல சரி மன்னனுடைய மனைவி பிள்ளை இல்லை என்று அழுகிறார். சரி அப்போ மன்னன் சொல்கிறார், அம்மாய பெண்ணே சொல்லுங்கள் நாதா. எட்டாத கோயிலுக்கு நம்ம ஏணி வைத்த மாலை சாத்தி, நம்ம பார்க்காத கோயிலுக்கு நம்ம பால்வளங்கள் அனுப்பி வைத்தோம். அம்மாய பெண்ணே என்னநாதா, எட்டாத கோயிலுக்கு நம்ம ஏணி வைத்து மாலை சாத்தி, சரி பார்க்காத கோயிலுக்கு பால் வளங்கள் எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறோமே. ஆமா நான் போகாத கோவிலும் அல்ல, கும்பிடாத சுவாமியும் அல்ல, குளிக்காத குளமும் அல்ல. சரி கல்லை கண்ட இடங்கள் எல்லாம் கடவுளை என்று கை தொழுகிறேனே. ஆமா சரி அதுதான் நமக்கு குழந்தை இல்ல. சரி ஒரு தான தர்மங்களை அது செய்து பார்ப்போமே. தாராளமாக செய்யலாம் நாதா. அந்த காலத்துல தான தர்மங்கள் செய்தும் சரி ஒரு குழந்தை பாக்கியத்தை வாங்கியிருக்காங்க. ஆமா அந்த காலத்துல முன்னோர்கள். சரி அதனால நாமளும் கொஞ்சம் தான தர்மங்கள் தான் செய்து பார்ப்போமே ஆமா என்று சொல்லி மன்னன் சொல்லுகிறார். என்னமா சொல்கிறார்? அவர் எப்படி தான தர்மங்கள் செய்து வர்றார் பாருங்க. எப்படி எப்படி அம்மா குற்றாலோ ரோடு போட்டு குளிர்ந்தாலங்கன்று வைத்தார், பாவனாசோ ரோடு போட்டு பதிய வைத்தாராலோ கன்றை, திருச்செந்தூர் ரோடு போட்டு தென்னங்கன்றை நட்டு வைத்தார், சாலை கண்ட கிடங்கேள
தோரணங்கள் கட்டி வைத்தார். அதாவது மன்னன் தான தர்மங்களை செய்து வைத்தார். சரி. குற்றாலோ ரோடு போட்டு குளிர்ந்த ஆலங்கன்று வைத்தார். ஆமா. அந்த காலத்துல கோயில் குளத்துக்கு போனவங்க நடந்தே போறாங்க. சரி. நடந்து செல்லக்கூடிய பாத யாத்திரைகள் ஆமா சற்று ஓய்வெடுத்து போகட்டும் சொல்லி சரி ரோட்டு ஓரத்துல மரத்தை நட்டு வச்சாங்க. ஆமா. ஆலமரம், சரி, மருத மரம், புளிய மரம், நாவல் மரம், வேப்ப மரம், இப்படி மரங்களை வச்சாங்க. சரி. பாவநாசம் ரோடு போட்டு பதிய வைத்தார் ஆலங்கன்றை அந்த மன்னன். சிறப்பு. திருச்செந்தூர் ரோடு போட்டு ரோட்டு ஓரத்துல தென்னங்கன்றை நட்டு வைத்தார். ஆமா. சாலை கண்ட இடங்கள் எல்லாம் சத்திரங்கள் கட்டி வைத்தார். சரி. என்ன சத்திரம்? அன்ன சத்திரம். நம்ம பாபுரி சத்திரம். சரி. ஏமா அது கிடையாது. தெற்கு சத்திரம், வடக்கு சத்திரம். ஆமா. வடக்கு ஒட்டன் சத்திரம். சரி. அந்த சத்திரம் தெக்க ஒரு ஒட்ட சத்திரம் கிடக்கு. அதாவது தெக்க. ஆமா. ஓ அன்னச்சாவடிகள். நடந்து செல்லக்கூடிய பாத யாத்திரைகள் சற்று உட்கார்ந்து சாப்பிட்டு தகையாரி போகட்டுமே சரி அப்படின்னு சொல்லி ரோட்டு ஓரத்துல கல் மண்டபங்களை கட்டி வைத்தார்கள். ஆமா. என்ன மண்டபம்? கல் மண்டபங்களை கட்டி வைத்தார்கள். அன்னச்சத்திரங்கள் ஆயிரம். சரி. அன்னச்சாவடிகள் ஆயிரம். ஆமா. தண்ணீர் மடம், சரி, ஓர் மடம். ஆமா. சுமை தாங்கி செல்பவருக்கு, சரி, சுமை கொண்டு செல்பவருக்கு சுமை தாங்கி கல்லு நட்டு வைத்தார்கள். ஆமா. என்ன சுமை அந்த காலத்துல வந்து சரி நெடுக்கல போகும்போது தலையில சுமை கொண்டு போகும்போது இறக்குறது கால் இருக்காது. ஆமா. அந்த சுமை தாங்கி கல்லில் அப்படி இறக்கி வச்சுட்டு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு போறது. சரி. என்ன சொல்லுவாங்க? யாராச்சும் சொல்லுவாங்க, என்னமா ஆகா எந்த புண்ணியாலையும் கட்டி வச்சாரோ, சரி என் சுமையை நான் இறக்கி வச்சு தலையில கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஆமாமா. அந்த புண்ணியாலை நல்லா இருக்கணும்னு சொல்லி 100 பேர் அவனும் நல்லா இருக்கணும், அவன் பிள்ளை குட்டியும் நல்லா இருக்கணும். அப்படி 100 பேர் சொல்றதுல ஒருத்தர் சொல்றதாவது நமக்கு பலிக்கும் இல்லையா? கண்டிப்பா பலிக்கும். அதனால சுமைதாங்கி கல்லை கட்டி வைத்தார். சரி. தண்ணீர் மடங்கள், ஆமாமா. போர் மடங்கள், வழி நெடுகலையும் மருத மரங்கள், சரி, இப்படி மரங்களை நட்டு வைத்தார். ஆமா. யார்? அந்த மன்னன். சரி. அப்படி நட்டு வைத்து ஆமா. பிள்ளை இல்லை என்று அழுது புலம்புகிறார். சரி. அப்போ இந்த பெண்ணால் சொல்றா, நாதா என்ன ஐயா? என் கணவா ராஜமன்னா, என் கணவா ராஜமன்னா, பறவையாது சடை தூதானா, அது மரக்கிளாயில் காலாரோ, ஒளியாது சடை தூதானா, அது குப்பையில காலாரோ, ஏ மாடதூதா சடை தூதானா, அது மந்தையில காலாரோ, கவளையாது சடை தூதானா, அது தண்ணியில காலாரோ, மீனதூதா சடை தூதானா, அது குட்டையில காலாரோ, கொக்கதூதா சடை தூதானா, அது குளக்கரையில் காலாரோ, பாப்பதூதா சடை தூதானா, அது புற்றுக்குள்ள காலாரோ, பாவி மகள் சடைத்தேனாரே, பாவி மகள் சடைத்தேனாரே, பாங்கினரோ தஞ்சோமன் பாரே, பாவி மகள் சலத்தே நானா, பாவி மகள் சலத்தே நானா, பால் கிணறோ தஞ்சம் என்பா. மனைவியானவள் மன்னனிடத்திலே சொல்லுகிறாள், நாதா என்ன? இங்க பெரிய நாட்டுக்கே மன்னன் சரி. இருந்திட்ட போதிலோ ஆமா. இந்த மனைவியானவள் கணவனிடத்தில் என்ன சொல்றா பாருங்க. என்னம்மா சொல்கிறாள்? பறவையது சடைத்துதானால் மரக்கிளையில காலார். சரி. அது அறவே சடைச்சிச்சின்னு வைங்க. ஆமா. ஒரு மரத்துல ஒரு கிளைக்கு கிளை தாவி சென்று அது நேரத்தை அதுல போய்க்கிறோம். சரி. மாடதுவும் சடைத்துதானால் மந்தையில காலார். மந்தையிலே காலாரோ. மாடு அறவே சடைச்சிச்சுன்னா மந்தையில போய் ஒரு மாடோட மாடு பாசையில பேசி இது நேரத்தை போய்க்கிறோம். சரி. கோழி அது சடைத்துதானால் குப்பையில காலார். ஆமா. குப்பையை போய் கிண்டி அது நேரத்தை போய்க்கிறோம். சரி. தவளையது சடைத்துதானால் தண்ணியில காலார். ஆமா. மீனதுவும் சடைத்துதானால் குட்டையில காலார். குட்டனா என்ன? என்னம்மா? குட்டனா குளம். ஓ குளம். நம்ம வரும்போது பார்த்தோமே. ஆமா. கொக்கதுவும் சடைத்துதானால் குளக்கரையில் காலாரும். சரி. பாம்பதுவும் சடைத்துதானால் புற்றுக்குள்ளே காலார். ஆமா. நான் பாவி மகள் சடைத்தேனானால் பாங்கிடரோ தஞ்சமன் பால் இந்த பெண்ண. சரி. அப்ப மன்னன் சொல்றாரு, அம்மா என்னநாதா? அதாவது பிள்ளைகளன்னு சொல்லி எந்த நேரம் அழுதுகிட்டு இருக்கிறிய? ஒரே அழுத கண்ணும் சிந்தையுமா இருக்கிறிய. கல்யாணம் முடிந்து ஆண்டு காலம் ஆகிறது. சரி. தவங்கள் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆமா. யார வேண்டியா தவம் இருப்பது? நான் காணவனை
வனத்திலே சென்று சிவனை வேண்டி சிவதமங்கள் செய்து விட்டு வருகிறேன். அந்த அரணாரை வேண்டி அருதவசு செய்து விட்டு வருகிறேன். அந்த பரமசோமாது கண்ணு முடிச்சு பாக்கறாரு. ஏ பரமோசலமா பரமசிவன். சரி சொல்றீங்க. சரி. அங்க பரமன் சிவன்கிற ஆளெல்லாம் சாட்டா பரமசோன்றோமா. ஆமா. அதனால தான் அப்படி சொன்னேன். அதாவது நான் போய் அப்படி சொல்லி சொல்லி ஒரு ஆளை விரட்டிட்டீலாமா. ஏ நாங்க என்ன மச்சி அவரா போறாரு. ஏன் இன்னொரு ஐயா இருக்காரு நம்ம சிவனையா. ஓ யானைக்காலு. சரி. யானைக்கார சட்டை. சரி எங்களுக்கு யானைக்கால்ல தான் தெரியும். ஓ மலைக்குள்ள கொண்டு யானையை கட்டி போட்டு போயிட்டாரு. சரி அப்போது அந்த பெண்ணால் சொல்ல கணவன் சொல்லுகிறார், நான் கானவனத்திலே சென்று நான் குழந்தை வரத்தை வாங்கி வருகிறேன். சரி சாமி எனக்கு குழந்தை கொடுக்கிறாரா ஆமா இல்லையாங்கிறத ரெண்டுல ஒண்ணு பார்த்தோம். இரண்டில் ஒன்று பார்த்து விட்டு வருகிறேன். அப்படி என்று சொல்லி மன்னன் பார்த்தார். ஆமாம்மா. கோலத்தை விட்டு ஆண்டி கோலம் கொண்டு சரி அவர் கவியுடை தான அணிந்தார், ராஜதான அணிந்தார், பட்டாரே மன்ன வேறோ அவர் அத்துவான கனகத்தே மன்னன் அருந்தவாசு செய்ய போறாரே. அத்துவான கானகத்தே அத்துவான கானகத்தே மன்னன் அருந்தவாசு செய்ய போறா. கணவனோ ஆனதிலே அழகு நல்ல மன்ன வேறோ கடுத்தவாசு செய்ய போறா. சிவனைத்தானே வேண்டியல்லோ சிவதமங்கள் செய்ய போறா. மன்னனாத மன்னன் சரி கானவனத்திலே வந்து இருந்து கொண்டு நான் சிவனை வேண்டி சிவதமங்கள் செய்து வர்றேன். அரணாரை வேண்டி அருதவசு செய்து விட்டு வருகிறேன். நீ வீட்டிலே இருந்து குத்து விளக்கு ஏற்றி வைத்து சரி சிவனிடத்திலே முழங்கால் மண்டியிட்டு அம்மாய பெண்ணே முழங்கால் மண்டியிட்டு நீ சிவனை வேண்டி முந்தானை ஏந்தி நீயும் தவம் செய். முந்தானையை ஏந்தி கொண்டு தவம் இருத்தாயே. நீ இரு. நான் கானவனத்திலே சென்று ஆமா அந்த அடர்ந்தவர காட்டுக்குள்ள நான் சிவனை வேண்டி சிவதமங்கள் செய்து விட்டு வருகிறேன். தாராளமாக சென்று விட்டு வாருங்கள் பிரபு என்று சொல்லி அரச கோலத்தை விட்டு ஆட்டி கோலம் கொண்ட. சரி பேரை எப்ப மாத்தினிய எங்களுக்கு சொல்லவே இல்லையா பேரை மாத்துறது. ஓ ஆதார கண்ண. அதாவது சரி நான் கானவனத்திலே சென்று கடந்து அதாவது என்னமா ஒரு மனுஷன் தவறுக்க போறாருன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு ஒரு கோயிலுக்கே போறோம்னு வைங்களேன். சரி நம்ம மனசு அலபாயுமா. ஆமா அங்க போயிருமா. சரி ஏமா அப்படி அலபாயாது. அங்க என்ன கலர் சுடிதார் போகுது. சரி அங்க என்ன கலர் சேலை போகுது. ஆமா அப்படின்னு மனசு அலபாயுமா. சரி இந்த காய் வேட்டியை கட்டியாச்சுன்னா மனதிற்கு ஒரு நிலைப்படுகிறது. ஆமா மனது ஒரு நிலைப்படுகிறது. ஒரு நிலைப்படுவார். நம்ம அப்படிதான் நினைக்கும். அங்கதான் அளவாயுது. ஏய் ஒரு சில இடத்துல தான்பா அளவாயும். சரி அதாவது அந்த தெய்வத்தினுடைய சிந்தனை தவிர நம்ம மனசுல எந்த சிந்தனையும் வராதாம். சரி அதாவது என்னமா தெய்வத்தினுடைய சிந்தனை தவிர வேற எந்த சிந்தனையும் வராது, மனதுல வராது. அப்போது மன்னர் ஆகிய ரசமன்னன் சரி கானவனத்திலே வந்து சிவனை வேண்டி எப்படி சிவதமங்கள் செய்ய போறார் பாருங்க. எப்படி எப்படி அம்மா சாத்தாங்கால தரிமளிகே பகவானித்தார் வேண்டியல்லோ செய்து வர பகவானைத்தான் வேண்டியல்லோ பகவானைத்தான் வேண்டியல்லோ பாரத்தவோ செய்து வாரார். காற்றடித்து மணல் பரப்பி கரஞ்செடி மேல் படர பல்லு எல்லாம் மாசி பற்ற ரோமா வல்லாசனைகள் வெள்ளை கால் மாட்டில் முளைத்த மாறோ மன்னாதி மன்னருக்கு தலைமாட்டில் பூச்சோரிய தலைமாட்டில் முளைத்த மாறோ கால் மாட்டில் பூச்சோரிய சிவனைத்தானே வேண்டியல்லோ சிவனைத்தானே சிவதவசு செய்து வர சிவனைத்தானே வேண்டியல்லோ சிவனைத்தானே வேண்டியல்லோ சிவதவசு செய்து வாராரே. இந்த மன்னரவர் செய்யத்தாவோ ஆதி வள்ளி கையில அசையாத கையில அது
அசையும் அந்த வேளையிலே பார்வதியும் பகவானோ தேவாதி தேவர்களோ தேவர்களோ அவசர்களோ ருத்திரரோ இந்திரனோ சந்திரனோ அகஸ்தியரோ வசியரோ அவர் தெரிக்கும் வேளையிலே மன்னன் செய்யக்கூடிய தவத்தினால் சரி அசையாத கைலை மலையே கிட்டு 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 வந்து அசைந்து கொண்டிருக்கிறது. அப்போது தேவாதி தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் கைலாசத்தில் அமர்ந்திருக்கிறார். இருக்கும் போது அப்போ பார்வதி பகவானை பார்த்து சொல்லுகின்றாள், பகவானே என்ன ஐயா அசையாத கைலேங்கிரி மலையே கிடுகிட வந்து அசைய காரணம் என்ன? எதற்காக பார்வதி அசைந்து கொண்டிருக்கிறது? பூலோகத்துல என்ன நடக்குன்னு தெரியலையே. ஏதாவது சுனாமி வந்திருக்குமா? ஓ சுனாமியால புனாமியா பூகம்பம் வந்திருக்குமா? அதெல்லாம் இங்க வராதியா. சரி என்னன்னு தெரியலையே. தெரியவில்லையே. நான் இப்போதே ஞான திருஷ்டியினால் பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்கிறேன். அப்படியே ஆகட்டும் பகவானே என்று பகவான் ஞான திருஷ்டியினால் பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்கிறார். பார்க்கும்போது பூலோகத்திலே மலையாள தேசத்தை ஆண்டு வந்த மன்னன் சரி நம்மளை வேண்டி உண்ணாமல் உறங்காமல் ஒரு அமுது சாப்பிடாமல் தன்னை மறந்து பெற்ற தாயை மறந்து கட்டிய தாரத்தை மறந்து உண்ணும் உணவை மறந்து உறக்கத்தை மறந்து இருப்பிடம் மறந்து காற்றிலும் மழையிலும் வெயிலிலும் பனியிலும் கட்டும் குளிரிலும் சரி சிவனே பெரிதினி சிவதமங்கள் செய்து வருகிறார். அம்மா ஆமா நம்ம என்னமா செய்வது? அவர்களை கூப்பிட்டு வரத்தை கொடுத்து விடுங்கள் நாதா. போய் காட்சி கொடுங்க. தாராளமாக போய் வாருங்கள். அந்த மன்னருக்கு போய் கனவுல போய் நீங்கள் காட்சி கொடுத்து குழந்தை வரத்தை கொடுங்க. பாரில் அணைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் படியளக்க கூடியது உங்களோட கடமை. ஈயரும்பு யானை கிடையின் 16,000 கோடி ஜீவராசிகளுக்கும் சரி கல்லையினுள் தேரக்குங்கரு பங்கினுள் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் புல்லுணவே படியளக்கப்பட்ட பகவான். பட்டினியே இல்லாமல் படியளக்கப்பட்ட பகவானே நல்லவன் கெட்டவன் ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல் இறைவான் கையேந்திரவங்களுக்கு வரத்தை இறைப்பீங்களே. இறைந்து கேட்பவருக்கு இறைந்து கொடுப்பவனே அவங்களுக்கு நீங்க போய் வரத்தை கொடுங்க சரி அப்படின்னா ஆமா யாரு? பார்வதி பகவானிடத்திலே சொல்லுங்க. சரி அப்போது இங்க கணவன் தவம் செய்தார். ஆமா தவம் செய்து விட்டு சரி இங்க மனைவி வீட்டிலே குற்றுவிளக்கை ஏற்றி வைத்து ஏற்றி விட்டு பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே சிவபெருமானே என்று அல்லும் பகல் 60 நாளியலுமாக ஆமாம்மா உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் சரி இவனை வேண்டி இவள் வீட்டிலே விளக்கேற்றி கொண்டு ஆமா இவளை தவத்தில் அமர்ந்திருக்கிறார். சரி தவத்தை முடித்து வந்தார். ஆமா மன்னர் அரண்மனைக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அன்றைக்கு சாமமான சாமையா சாமனே ராமையா சாம சாம வேளையிலே இலைகொலைங்க நேரத்திலே ஆட்சி போட்டாலும் சரிகோ நடிச்சாம வேளையிலே ஆதி நல்ல பகவானோ புலி தோலும் பொற்பீரமோ சிற்றுடை கேகரமாடித்து சிவபெருமான் பார்த்தார். சரி செய்த தவத்தை அறிந்து கொண்டு புலித்தோல் பொற்பிரம்பு சிற்றுடுக்கையோடு சிவனாக பூலோகத்துக்கு காட்சி அளிக்கிறார். சரி அப்படியே குடு 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 அப்படியே சிவன் வருகிறார். இவர் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தவத்தில வந்து சிவனை நினைத்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மன்னன் பார்த்தாராக என்ன அப்படியே கனவிலே சிவன் வருகிறாரே. சரி பக்தா சொல்லுங்கள் பகவானே. மன்னா என்ன மலையாள தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னா மன்னா நீ அஞ்ச வேண்டாம் அப்பா பதற வேண்டாம் பதற வேண்டாம் அழகு மன்னா சொல்ல கேளாயே அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம் அப்பா பதற வேண்டாம் அழகு மன்னா சொல்ல கேளா உனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி நீ பெருக்கவலைப்படவும் வேண்டாம். அழகு நல்ல மன்ன வேறே உனக்கு மைதன் இல்லை என்று சொல்லி நீ மனக்கவலைப்படவோ வேண்டாம். அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம். அழகு மன்னா சொல்ல கேளு. அண்ணா பிள்ளை இல்லை என்று சிவன் அப்படியே தோன்றி காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இவர் கனவிலே. சரி நீ யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம் அண்ணா. நீ பிள்ளை இல்லை என்று சொல்லி உனக்கு பெருங்கவலைப்பட வேண்டாம். ஆமையா மைதன் இல்லை என்று சொல்லி உனக்கு மனக்கவலை வேண்டாம் அப்பா. சரி சுவாமின்னு கண்ணை விழிச்சு பார்க்கிறார். சில பேருக்கு
கண் அரண்டு வர்ற நேரத்துல நம்ம கும்பிடக்கூடிய குலதெய்வம் கனவுல வரும். ஆமா. ஒரு மன கஷ்டத்துல நம்ம தூங்குறோம்னு வைங்க, நம்ம அயர்ந்து தூங்குற நேரத்துல சரி அந்த கடவுளே நம்ம கண்ணுக்கு சுய ரூபத்துல வரும். ஆமா. எந்த தெய்வத்தை நினைச்சிட்டு நீங்க படுக்கிறீங்களோ அந்த தெய்வம் அப்படியே ஒரு செகண்டுக்குள்ள வந்துட்டு போயிரும். சரி நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிரும். ஆமா. அப்படி நிறைய தெய்வங்களை நம்ம எல்லா மக்களும் பார்த்திருக்கிறோம். சரி நானும் பார்த்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது சிவன் சொல்லுகிறார், அப்பா என்ன ஐயா? அண்ணா நீ யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். அஞ்ச வேண்டாம் அண்ணா. நீ பிள்ளை இல்லை என்று சொல்லி உன் மனதிலே பெருங்குறையாக இருக்கிறது. சரி இன்றையில இருந்து நீ யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் அண்ணா. உன்னுடைய நாட்டிலே சரி காற்று மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் அப்பா. ஆமா மழை பெருக்கெடுத்து ஓடும் அப்பா. அது காற்று மழையோடு சரி உனக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து வரும். ஓடும் போது பெருக்கெடுத்து வரக்கூடிய ஆற்றில சரி 3 கனிகள் வரும். 3 கனிகள் வரும். என்ன கனி? என்ன கனிமா? இதே கனி. அது அந்த கனி. மாங்கனியா? ஓ மதுரங்கனியா? எலுமிச்சங்கனியம்மா. சரி எலுமிச்சங்கனி. உங்ககிட்ட கேட்டா அந்த கனியை தான் சொல்லுவீங்க. எங்களுக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும். அவன் என்னமோ மாம்பழம்னு சொல்லாம விட்டீங்களே. அது அப்பலே சொல்லியாச்சு. அப்படியா? 3 கனிகள் வரும் அப்பா ஆற்றிலே. சரி ஆற்றில 3 கனிகள் வரும். ஆமாமா. அது ஒரு ஆடு மேய்க்கும் பாலகன் சரி அந்த 3 கனிகளை எடுத்து கொண்டு வந்து அதாவது உன்னிடத்தில் கொடுப்பான். சரி நீ அதை உன்னுடைய மனைவியிடத்திலே கொடு. ஆமா உன்னுடைய மனைவியிடத்திலே கொடுக்க வேண்டும். உன்னுடைய மனைவியிடத்திலே கொடுக்கும் போது உன் மனைவி என்ன செய்ய வேண்டும்? என்னமா செய்ய வேண்டும்? அந்த காலத்துல வீட்டுக்கு வீடு அடுக்கள பானை உண்டு. சரி அந்த காலம் வீட்டுக்கு வீடு அடுக்கள பானைகள் உண்டு. ஒவ்வொரு முக்கிலே 10 மண்பானை இருக்கும். சரி ஒரு பானையில அரிசி, ஆமா. ஒரு பானையில சோளம், சரி ஒரு பானையில கேப்பை, ஆமா. ஒரு பானையில கம்பபில்லு, ஒரு பானையில வத்தல் அப்படின்னு ஒவ்வொரு பானைக்கும் ஒவ்வொரு பொருட்கள் உண்டு. சரி அப்படி நிறைய வீட்டுல நான் சின்ன பிள்ளையில வில்லு பாட போகும்போது அந்த வீட்டுல பாத்துருக்கிறோம். ஆமாமா. ஏன்னா நான் 10 வயசுல இருந்தே வில்லு பாடுறேன். அப்பவே எனக்கு தெரியும். சரி அப்போ வீட்டுக்கு வீடு அடுக்கல பானை. இப்ப யார் மண்பானையை வீட்டுக்குள்ள வைக்காங்க? இப்ப எங்க மண்பானை பரமாற தெரியுது. குலுக்கையும் பார்க்க முடியல, மண்பானையும் மண் பொருளே பார்க்க முடியல. சரி நாங்க ஒரு குலுக்கையை பார்த்தோம். எங்கம்மா? அங்க மலையில பார்த்தோம். சரி எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு குலுக்க இருந்தது. வீட்டு முக்குல வச்சிருந்தாவ. என்னடா கருப்பு ஜாடி போட்டு மூடி இருக்கன்னு இப்படி பிடிச்சு தூக்குறது. அது ஒரு பையன். ஓ பையன். ஆமா நல்லவேளை பையா இருந்தது. சரி அத மாதிரி. சரி அப்போ இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆமா. அந்த 3 கனிகளையும் சரி 3 பானை அடுக்கள பானையிலே உன் மனைவி இடத்திலே சொல்லி அதை வைக்க சொல்லு. ஆமா அப்படியே ஆகட்டும் ஐயா. ஆமா வைக்க சொல்லு. சரி வைத்து விட்டு மீண்டும் என்னை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். சரி நினைத்து கொண்டு தவம் இருக்க வேண்டும். வேண்டும். ஓ தவம் இருக்க வேண்டும். ஆமா. ஒரு 40 நாள் நீங்கள் என்னை நினைத்து தவம் இருந்தால் சரி நான் காட்சி கொடுப்பேன் மீண்டும். ஆமா. அந்த 40 நாள் கழித்து சரி நீங்கள் கணவனும் மனைவியுமாக இருவருமாக அந்த பானையை போய் திறந்து பாருங்கள். பார்க்கும்போது 3 பானைகளையும் சரி முதல் பானையில ஆமா முதல் பானையில யார் வருவாங்க? யார் அம்மா? ஹரிராமச்சந்திர பூபதி ஸ்ரீராமச்சந்திர பூபதி. சரி இரண்டாவது பானையில சரி ராக்காட்சி அம்மையை நான் பிரிவு செய்வேன். ஆமா. அதாவது உனக்கு மகளாக ஆமாமா ராக்காட்சி அம்மனை பிரிவு செய்வேன். சரி மூன்றாவது பானை நீ திறக்கும் போது சரி அதிலே உனக்கு பேச்சியம்மனை பிரிவு 3 பேச்சியம்மன் என்ற பிள்ளையை நான் பிரிவு செய்வேன். ஏமா எந்த பேச்சு? கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு எல்லாம். நான் எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பேச்சு நினைச்சேன். விடிய விடியோ பேசுறா. பேசுறா. தொலைபேசியில பேசுவா. சரி நான் பேச்சி அம்மன்னு சொன்னேம்மா. ஆமா. அதனால சரி என்று சொன்னப்போ சொல்லிவிட்டு சிவன் மாயமாக மறைந்தார். ஆமா. மாயமாக மறைந்த போது ஆமாம்மா அந்த மன்னர் பதறி முழித்தார். சரி அவர் பதறி மல்ல முழித்திட்டாரே. முழித்திட்டாரே. அழகே நல்ல மல்ல வேறோ பதறி நல்ல முளைத்திட்டாரே. முழித்திட்டாரே. அழகு நல்ல மன்னவரோ. ஒரு நாளாச்சு ஒரு நாள தனமாதில அந்த நல்ல தேசத்தில இடி நல்ல முழக்கத்தோடு காற்று நல்ல மழையுமாக வருகுதையா வெள்ளமாதே. அப்படியே இடி வெள்ளம் மழை முழக்கத்தோடு மழை ஆத்துல தண்ணி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமா. வெள்ளம் வெள்ளம் ஏகப்பட்ட வெள்ளம் தான். சரி
எங்க அந்த ஆத்துல ஆ, ஏகப்பட்ட வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி எங்க ஓடுது? வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுது. ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆ, அந்த இடத்துல யார் இருக்கிறா? அதே போல சிவன் சொன்னது போல சரி. ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய பாலகன் ஆடுகளை மேய்த்து விட்டு, ஆமாமா. நமக்கும் தண்ணீர் தாகமா இருக்குது, சரி. மத்தியான வெயிலா இருக்குதே, ஆமா. நம்ம போய் அந்த ஆத்துல கொஞ்சம் தண்ணீரை சாப்பிட்டு வருவோமே. சரி. அப்படி என்று சொல்லி ஆமாம்மா. ஓட்ட நல்ல பெருநாடையா ஓடி வார பாலகனோ ஆடு மேய்க்கும் பாலகந்தா ஆற்று நீல வந்தல்லவோ தண்ணீர் குடித்து விட்டு நல்ல பார்க்கும் போது நிமிர்ந்து மல்ல பார்க்கும் போது ஒரு அதிசயத்தை கண்டாரையா அந்த ஆடு மேய்க்கும் பாலகந்தா. அந்த சிவபெருமான் சொன்னது போல சரி. ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய பாலகன். ஆமா. ஆகா நமக்கு தண்ணீர் தாகமா இருக்குது. சரி. ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமா. போய் நம்ம ஆத்துல தண்ணீர் அருத்தி விட்டு வரலாமே. சரி. என்ன செய்யலாம்? ஆற்றிலே தண்ணீர் பருகி விட்டு வரலாமே என்று ஆற்றில வந்து குனிந்து தண்ணீரை சாப்பிட்டு விட்டு நிமிர்ந்தார். சரி. ஆத்துல நல்லிய திருக்கி தண்ணி குடிப்போம் இல்லையா? ஆமா. அப்படி அள்ளி சாப்பிட்டு விட்டு நிமிர்ந்து பார்க்கும்போது ஆற்றுல 3 கனிகள் எலுமிச்சை கனிகள் வந்து கொண்டிருக்கிறது. சரி. ஆகா என்ன? ஆற்றுல 3 பழம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமா. இதை எடுத்துக்கொண்டு நம்ம யார் இடத்துல கொடுக்கலாம்? எடுக்கலாமா என்று தெரியவில்லையே. இல்ல எடுப்போம். சரி. நம்ம மன்னனுக்கு குழந்தை இல்ல. ஆமா. இந்த நாட்டில நம்ம மலையாள தேசத்துல நம்ம மன்னன் மகாராஜாவுக்கு குழந்தை இல்ல. சரி. இந்த கனியை கொண்டு அந்த மன்னன் கையில கொடுப்போமே. 3 கனியையும் கொடுக்கவா இல்ல ஒரு கனியை மட்டும் கொடுக்கவா? கனியை கொடுக்குமனே உடம்பெல்லாம் பிள்ளைக்கு கொடுத்தா என்ன ஆக போதோ தெரியல. சரி. அதாவது கனியத்தை கொண்டு கொடுப்போமே. சரி. என்று 3 கனிகளை கையில எடுத்துக்கொண்டு ஆடு மேய்க்கக்கூடிய பாலகன் எங்க வர்றா பாருங்க. எங்கம்மா வருகிறார்? நல்ல அங்க பெருநடையா பெருநடையா ஓடி வரா பாலகனோ ஓட்டோ நல்ல பெருநடையா பெருநடையா ஓடி வரால் பாலகனோ. வண்ணமல்ல என்று சொல்லி அவைய குரல் போட்டு அந்த ஆடு மேய்க்கும் பாலகந்தா ஐயாங்கவே வண்ண வேறு ஒரு அதிசயத்தை கேளு மன்னா. மன்னா வணக்கம், மகாராஜா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். பாப்பாவா என்னப்பா ஆடு மேய்க்கக்கூடிய தம்பி வேகமா ஓடி வர்ற, என்ன காரணம் என்று மன்னன் கேட்கிறார். சரி. மன்னா இன்றைக்கு நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போது சரி ஆற்றங்கரை ஓரத்தில் ஆடு வைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு அதிசயத்தை கண்டேன். என்ன அதிசயம் அப்பா? என்ன அதிசயம்? தாத்தா யாராவது குளிச்சுக்கிட்டு இருந்தாரா? ஏங்க பாட்டின்னவங்க அதானே கேட்டேன். மகாராஜா அப்படி அல்ல. சரி. நான் ஆற்றிலே தண்ணீர் தாழ முடியாமல் குனிந்து தண்ணீர் சாப்பிட்டு விட்டு நிமிர்ந்து நிற்கும் போது ஆமா 3 கனிகள் ஆற்றிலே வந்தது. சரி. இதோ என்னுடைய தோல்ல போட்டிருந்த டவல்ல கொண்டு வந்திருக்கிறேன் மகாராஜா. ஆமா. மகாராஜா இது எங்க மனைவி இடத்திலே நீங்கள் கொடுங்க. சரி. அப்படி என்று சொல்ல ஆமாமா. அந்த மன்னன் கனியை வாங்கி மனைவி இடத்துல ஓடி வருகிறார். ஆமையா. அம்மா ஏடி அம்மா பெண்கோடி ஏடி அம்மா பெண்கோடி ஏகத்தன் வார்த்தை சொல்ல கேளா ஏ என்று சொல்லி மன்ன வேறோ யாது சொல்வார் அந்நேரோ. அம்மாய பெண்ணே சொல்லுங்கள் நாதா. நாதா வாங்க, என்ன ரொம்ப வேகமா ஓட்டி வர்றீங்களே, என்ன காரணம்? என்னையா காரணம்? அம்மா என்ன ஆத்துல சரி 3 கனிகள் வந்திருக்கு. ஆமா. அதாவது நம்ம ஆத்தங்கர ஓரத்துல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய பாலகன் சரி இந்த கனியை கொண்டு வந்து நம்ம மன்னன் இடத்துல கொடுப்போம்னு சொல்லி என்ன நினைச்சிருக்கா? ஆமா. என்ன நினைச்சு கனியை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா? சரி. இந்த கனியை நம்ம நீ வாங்கி வச்சுக்கோமா. தாராளமாக கொடுங்கள் நாதா. அப்படியே ஆகட்டும் ஐயா. சரி. நன்மைக்காக தந்திருக்கிறான் இந்த கனி. நன்மைக்காக தந்திருக்கான். கடவுளே கொடுத்து அனுப்பியிருப்பார் போல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி. நல்ல நேரம் வரும்போது மனுஷனுக்கு நமக்கு நல்ல வார்த்தை வரும். கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் அதான். சரி. பொல்லாத நேரம் வரும்போது சொல்லாமத்தான் வரும். அது சொல்லாமதே கூட வரும். போன வாரம் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல சொல்லாம வந்துட்டு பாரு. சரி. திடீர்னு கூட்டமே கூட்டிட்டு சொல்லாம வந்துட்டு அது கூட்டம் கூடிச்சுன்னா நீ நினைச்சுக்கோங்க என்னதுக்கு வந்திருக்கோன்னு. நீங்க நின்னியல. நீதான் நேத்து நின்னிய.
அப்போது மன்னன் சொன்னார், அம்மா என்னநாதா? அந்த ஆடு மேய்க்கக்கூடிய பையன் கனி கொண்டு வந்திருக்கிறான். சரி, இந்த கனிய நான் நம்ம வீட்டுல கொண்டு வை. ஆமா. என்ன சிவன் எனக்கு தோன்றி கனவிலே காட்சி கொடுத்தார். சரி, நான் தவத்துல உட்கார்ந்திருந்தேன். ஆமா. வீட்டுல தவத்துல உட்கார்ந்திருந்தேன். சரி, நான் காட்டுல தவம் செய்தேன். ஆமா. சிவன் எனக்கு கனவிலே காட்சி கொடுத்தார். கொடுத்த போது கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் போது, சரி, அப்பா பக்தா நீ கவலைப்பட வேண்டாம். ஆமா. இந்த கனியை உன் மனைவி இடத்திலே கூட ஆடு மேய்க்கக்கூடிய பாலகன் கொண்டு வந்து உன் இடத்திலே தருவார். சரி, இந்த கனியை வாங்கி உன் மனைவி இடத்திலே கொடு. கொடுக்கும் போது உன் மனைவி அதை 3 பானைகளை 3 கனிகளை வைக்க சொல்லு. சரி, ஒரு 40-41 நாள் கழிச்சு திறந்து பாருங்க. ஆமா. அதுல உனக்கு நன்மைகள் உண்டுன்னு சொல்லாம சொல்லிட்டு சிவனே போயிட்டாரு. சிறப்பு. அதனால இந்த கனியை வாங்கி பானைக்குள்ள வை. தாராளமாக கொடுங்கள் நாதா. இவ மனைவி பார்த்தா முந்திய யாந்தனா. சரி, என்ன மாப்பிள தாராரு. ஆமா. முந்தி யாந்தி வாங்குவோம். சாமிட்ட ஒரு வரத்தை கேட்கணுமா? அப்படித்தான் நம்ம கேட்கணும். அப்பதான் ரொம்ப கிடைக்கும். அவன் முத்தனைய ஏந்தி எல்லோ ஒரு கனிகளையும் வாங்கினாளே. ஏ மன்னனுட மனைவி அவள் கணவராஜே மன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா. சிரித்த முகத்தோடு, சரி, போல சிரித்த முகத்தோடு. சரி, எப்படி வாரா? எப்படி? மன்னனுடைய மனைவி சிரித்த முகத்தோடு முந்தி ஏந்தி நாதா கனியை கொடுங்க சரி என்று கனியை மடியேந்தி வாங்கினாள். சரி. அம்மா இதை கொண்டு அடுக்கள பானையில வை. ஆமா. 3 கனியையும் 3 பானையில வரிசையா வையின. ஒவ்வொரு பானைக்கு ஒரு விதமாக வைக்க வேண்டும். வச்சு விட்டு நம்ம வீட்டுல தவத்துல இருப்போம். சரி, 2 பேரும் தவம் செய்வோம். ஆமா. என்ன? சரி, சிவன் வந்து காட்சி கொடுக்கட்டுமே. ஆமா. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்ப்போமே. பார்ப்போமே என்னதான் நடக்கின்ற பார்ப்போமே. என்னதான் நடக்க போகுது? அப்படி என்னமா நடக்க போகிறது? சரி, இனிமே என்னமா நடக்க? இனிமே என்ன நடக்க இருக்கு? சரினால 3 கனிகளை கொண்டு வந்து, ஆமாம்மா, அவ ஓட்ட நல்ல பெருநாடையா ஓடி வாரா மனைவியாவே அரண்மனைக்குள் வந்தல்லவோ அடிக்கள பானையில 3 நல்ல கனிகளையும் 3 பானையில வைத்தாளையா. ஏ மன்னனோட மனைவியாவே தெய்வமே பகவானே, என் கணவர் கொடுத்த கனி சரி, இது எப்பேற்பட்ட கனியா இருக்காங்கிறதுக்கு உமக்கே தெரியும் ஐயா. ஆமா என்று பகவானை மனதிலே நினைத்துக் கொண்டு 3 கனிகளையும் 3 பானையிலே கொண்டு வைத்தார். சரி, என்ன செய்தாள்? 3 கனிகளையும் 3 பானையிலே கொண்டு வைத்தார். வைத்துவிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து கணவனும் மனைவியுமாக இருவருமாக உண்ணாமல் உறங்காமல் ஒரு வாமது சாப்பிடாமல், சரி, அவர்கள் உண்ணாமல் உறங்காமலே கணவனும் மனைவியுமா சாந்தால தரைமேளி சாமி சந்தனங்கள் கோலம் போட்டா சுந்தரம் செவிடோமாயே உமவல்ல தீபம் காட்டி அவ பகவானை தான் நினைத்து பகவானை தான் வேண்டி அல்லோ அமர்ந்திருக்கும் வேளையில ஒரு நாளா 2 நாளா சாமி முற்ற 3 நாளாச்சு கணவனும் மனைவி வீட்டை சுத்தம் செய்து, சரி, சாந்தாலை தரிமெழுகி சந்தனத்தால் கோலமிட்டு சுந்தரம் சேர் பீடமதில் தூபமன்னும் தீபம் காட்டி பகவானை மனதிலே நினைத்துக் கொண்டு கணவனும் மனைவியும் உண்ணாமல் உறங்காமல் ஒருவா அமுது சாப்பிடாமல், சரி, அவர்கள் 41 நாள் வரைக்கும் தவமதுதா செய்யூராரே. ஏ ஆண்டவனே பகவானே, ஏ அரணாரே சிவனாரே, எனக்கு மடியில் வைத்து விளையாடு, எனக்கு மைந்தன் வாரம் கொடுக்க வேணும், எனக்கு கையில் வைத்து விளையாடு, கை குழந்த கொடுக்க வேணும், முத்து போல கண்ணீரை தான் முகமல்ல சோர விட்டா பவளம் போல கண்ணீரை தான் அவர்கள் பக்குவமல்ல சிந்த விட்டா. ஆண்டவனே பகவானே அரண்மனை சிவனாரே. சாமி, என்னையா கணவன் மனைவியை கூப்பிடக்கூடிய குரல் உமக்கு கேட்கவில்லையா? சரி என்று முந்தி ஏந்தி கொண்டு
ஆமா எனக்கு கையில் வைத்து விளையாட ஒரு கை குழந்தை கொடுக்க வேண்டும் பகவானே. மடியில் வைத்து விளையாட ஒரு மடி குழந்தை கொடுக்க வேண்டும் பகவானே. என்று அல்லும் பகலும் 60 நாளிகள் தூங்காமல் இறைவா 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 என்று சொல்லி சரி ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓ நமச்சிவாய அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க 41 நாளைக்கு. சரி அந்த 41வது நாளையில சிவன் காட்சி கொடுக்கிறார். ஆமாம்மா புலி தோலும் பொற்பீரம்போ கரமாடி சிவனாக வருகிறாரே அதுக்கு சாமத்து வேளையிலே சிவனது வர போது 41 நாள் ஆக போது 41 நாள் ஒரு மண்டலம். சரி 41 நாள் ஒரு மண்டலம் மண்டலம். ஆ, அப்படி அன்று அவர்கள் பகவான் காட்சி கொடுக்கிறார். சரி அந்த இரவு வேளையில ஆமாமா தோலும் பொறுப்பி ரொம்ப சிற்றுடுக்கியோடு சிவனாக காட்சி கொடுக்கிறார். சரி அப்படியே குடு 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 குடுன்னு சிவன் அப்படியே வீலி சடை அவிழ்த்து போட்டு ஆட்டம் நடக்கு. ஆ, தலைக்கு மேல சரி தலைக்கு மேல ஆட்டம் நடக்கு. சடை சுத்தி வருகுது. சரி அப்போது பதறி முழித்தாராக. ஆமா யாரு மன்னன் முழித்து பார்க்கிறார். சரி அப்போ பகவான் சொல்றார் மன்னா நீ கவலைப்பட வேண்டாம். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நாளை காலையில போய் சரி உன் பானம் ஒன்றையும் ஆமா நீ திறந்து பாரப்பா. ஒவ்வொரு பானையாக எடுத்து பாரப்பா. நான் அன்றைக்கே குழந்தை இவர் கொடுத்து விட்டேன். சரி பானை போய் திறந்து பாருன்னார். அப்படியே ஆகட்டும் ஐயா. சொல்லிவிட்டு பகவான் காட்சி கொடுத்து விட்டு மறைந்தார். கையிலை வலை சென்று விட்டார். ஆமாம்மா அங்கே பார்த்தார் கணவன் மனைவிடத்தில் சொல்கிறார் என்னம்மா சொல்கிறார்? அம்மா ஏடி அம்மா பெண்கோடி எத்தன் வார்த்தை சொல்ல கேள அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம் ஆயிழாய சொல்ல கேளு ஏ பெண்ணே ஏ நாதா சொல்லுங்கள் நாதா. யாதொன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். எதற்காக நாதா? இரவிலே எனக்கு பகவான் காட்சி கொடுத்தார். ஈஸ்வரர் காட்சி கொடுத்தார். உங்களுக்கு காட்சி கொடுத்த பகவான் எனக்கு காட்சி கொடுக்கலையே. எங்களுக்கு கொடுக்கலையே சாமி. ஓடி ஒளிந்து விட்டாரே பகவானே. ஆ, அதாவது என்ன நாளை காலையில போய் அந்த பானை நீ திறந்து பாருன்னார் கணவர். சரி மறுநாள் ஆச்சு. ஆமா இந்த மனைவியானவள் வந்து ஓடோடி கணவன் மனைவியுமாக பானையத்தை வாங்க திறந்து பார்ப்போமே. சரி வச்சு நம்ம இந்த கனியை வச்சு 41 நாள் ஆகுது. ஆ, அதனால அந்த கனியை போய் திறந்துதான் பார்ப்போமே. சரி இந்த கணவனும் மனைவியுமாக 3 பானைகளையுமாக திறக்கும் போது ஆமாம்மா முதலாவது பானையை தான் கணவனும் மனைவியுமா இரு பேரும் திறக்கும் போது அந்த முதலாவது பானையிலே யார் வந்து பிறக்கிறார் அம்பகரமாடுத்து அம்பகரமாடுத்து ஹரிராமா ஸ்ரீராமா அயோத்திய ஆண்ட ராமா பிள்ளை இல்லாத சரதற்கு பிள்ளையாக பிறந்த ராமா கோசலையாள் வெற்ற பாலன் கோபாலன் தான் பிறந்தான். முதலாவது பானையை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் முதலாவது பானையில யார் வந்து பிறக்கிறார்? யார் யார் அம்மா? பச்சை நீரோ பவள நீரோ பார்வைக்கேத்த நீல நீரோ நீல மேகம் தான் கொண்டே ஜீல நாமோ வீட்டு பெருமாள் தான் பீரந்தான் ஹரிராமன் தான் பீரந்தான். முதலாவது பானையை திறக்கும் போது சரி பச்சை நிறம் பவள நிறம் பார்வைக்கேத்த நீல நிறம் ஆமாம்மா அப்போடு ஸ்ரீராமச்சந்திர பூபதி வந்து பிறக்கிறார். சரி ஹரிராமச்சந்திர பூபதி வந்து பிறக்கிறார். சரி ஆகா என்று கணவனுக்கு மனைவிக்கு ஒன்று ஓடல கையும் ஓடல காலும் ஓடல. ஆமா சுவாமி வாங்க 2வது பானையை திறந்து பார்ப்போம். பார்க்கும் போது 2வது பானையை திறக்கும் போது ஆமாம்மா அந்த 2வது பானையை தான் கணவனோ மனைவியுமா இரு பேரும் திறக்கும் போது அந்த 2வது பானையிலே யார் வந்து பிறந்தார் என்றார் ராக்காச்சி அம்மையாரா வீர பல்லம் ரிஷாடையா வெற்றி கொண்ட திருமோயமா கோர பல்ல தங்க மோகோ நல்ல சடையோடனே சடைக்காரி குடைக்காரி
அழகி ஹரிராமனோட தங்க அம்மா காட்சி அம்மா நான் யாரு தெரியுமா? யாரம்மா? சரி, பிள்ளை இல்லை என்ற மன வருத்தத்தோடு நீ அமர்ந்திருந்தாயே. சரி, நான் பிள்ளையாக ராக்காட்சி அம்மன் பிறந்திருக்கிறேன். அம்மா என் கவலையை மாற்ற வந்தவளை என் தாயே ராக்காட்சி அம்மான்னு கையெடுத்து வணங்குறாங்க. சரி, மூணாவது வானை போய் திறந்து பார்ப்போம். இனிமேல நமக்கு யார் வந்து பிறக்கிறான்னு பாருங்க. யாரம்மா வந்து பிறக்க என்று சொல்லி சரி அங்க மூன்றாவது பானையை தான் கணவனோ மனைவியுமா பானையை தான் திறக்கும் போது அதுல யார் வந்து பிறந்தார் என்றார் என் தாயே பேசி அம்மா நல்ல சடையோடனே அம்மா வேப்பலைய கையில அடித்து பேசி அம்மா தான் பிறந்தார். அப்பு நல்ல சடையழகே அப்பு நல்ல சடையழகே அம்மா எங்கள் பேசி அம்மா அப்பு நல்ல சடையாளகே அப்பு நல்ல சடையாளகே அங்கார பேச்சி அம்மா அம்மா மறிக்கொழுந்து பூவை காரி மஞ்சள பொட்டி காரி தாயே பேசி அம்மா காட்சி அம்மா ரோடி ஹரிராமர் தான் பிறந்தார். மூன்று நல்ல பிள்ளைகளோ மலையாள தேசத்திலே மன்னனோட அரண்மனையே மூன்று குழந்தைகளும் ஆதாளி போடுக்குது மன்னனுடைய அரண்மனையில. சரி, ஆகா என்ன? முதலாவது பானையில பிறந்தது யாரு? யாரம்மா? பெருமாள் ராமன் வந்து பிறந்திருக்கிறார். சரி, இரண்டாவது பானையிலே அம்மை ராக்காட்சி அம்மை பிறந்திருக்கு. சரி, மூன்றாவது பானையில பிறந்தது யாரு? பேச்சி அம்மன், பேச்சு பிரம்மசக்தி அம்மன். மூன்று பிள்ளைகள் பிறந்த ஆதாளி போடுதாங்க. சரி, மன்னனுக்கும் மன்னனுடைய மனைவிக்கு சந்தோஷம் தாழ முடியல. ஆமா, என்னாச்சுமா? சந்தோஷம் தாழ முடியவில்லை. பிள்ளை இல்லா வாசல்ல 3 குழந்தைகள் துள்ளி துள்ளி விளையாடி கொண்டிருக்கிறது என்று மூன்று குழந்தைகளையும் சரி எடுத்து மைக்க கொஞ்சம் கூட்டிங்க. சவுண்ட் தானா இறங்குது. சவுண்ட் தானா இறங்கிட்டு சவுண்டே இல்லை. மூன்று குழந்தைகளையும் சரி கணவனும் மனைவி சும்மா ஃபுல்லா வச்சிருங்க. விசில் அடிச்சா குறைச்சிக்கலாம். கணவனும் மனைவியுமாக ஆமாம்மா அவர்கள் நாளை ஒரு நல்ல வண்ணமாக பொழுது ஒரு நல்ல மேனியாக நாளே ஒரு ராக்காட்சி அம்மா வண்ணமாக பொழுது ஒரு நல்ல மேனியாக அவர்களுக்கு ஒரு வயது 2 வயது அம்மா உற்ற 3 வயதாசி ஹரிராமர் எம்பெருமா ராக்காட்சி அம்மனைக்கோ அம்மை எங்கள் பேச்சி அம்மா அவர்களுக்கு 3 நல்ல வயதினில முடியறைக்கு காது கொத்தி கடுக்க நீட்டு கண்ட சேரமாலகிட்டார். 4வது வயதினில அந்த 3 நல்ல பிள்ளைகளோ என் தாயே ராக்காட்சி அவள் நடந்தோடி விளையாடுவார். 5 நல்ல வயதினில பிள்ளைகள் அரிசுவடி படித்து வர 6வது வயதினில சுவடி படித்து வர அந்த 7வது வயதினில கொன்ற வேற்றன் குழி பறிக்கோ 8வது வயதினில என் தாயே ராக்காட்சி அவர்கள் ஒட்டி வித்தை படித்து வர 9ஆம் வயதினில உலகமல்ல தானே அறிந்தார். அந்த 10வது வயதினிலையே 10வது வயதினிலையே பிள்ளைகள் பலகணைக்கு தான் படித்தாரே ராக்காட்சி அம்மா பேச்சி அம்மா
1 வயதாகி 2 வயதாகி உற்ற 3 வயதாச்சு பிள்ளைகளுக்கு. சரி. 3 வயதிலே முடியிறக்கி காது குத்தினார் மன்னன். ஆமா. அந்த காலத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா பிள்ளைகளுக்கு காது குத்தி காத்துல கடுக்கத்தை போட்டாங்க பெற்றோர்கள். எதனாலம்மா? ஆண் குழந்தைகளுக்கும் காது குத்தி காத்த கடுக்க போட்டாங்க. எதனால? அப்போது அந்த பிள்ளைகள் 3 பிள்ளைகளும் சரி என்ன 30 பிள்ளைகளாச்சே. ரக்காச்சி அம்மன், சரி, பெருமாள் ராமசுவாமி, ஆமா, ஹரி ராமச்சந்திர பூபதி, சரி, பேச்சி அம்மா, ஆமா, 3 பிள்ளைகளையும் பிள்ளைகளும் சங்குமுகில் பாலூட்டி அந்த காலத்துல மையா சொன்ன மாதிரி பிள்ளைகளை தாளாட்டு